நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து சரி இது என்ன அப்படின்னா இந்த சைன் காஸ் டேன் இதுதான் என்ன இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அந்த வீடியோ பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த சைன் காஸ் டேன் எல்லாமே என்ன அப்படின்னா முக்கோணவியலோட சார்புகள்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே சார்புகளை பற்றி படிச்சிருக்கோம். அது எப்படி கிளியர் சொல்லி ஆக்சுவலாக என்ன எதுக்கு நான் படிக்கணும்? சைனுங்கிறாங்க, காசுங்கிறாங்க, டென் என்னது? சைனா என்ன, காசுனா என்ன, டென்னா என்ன, இது ஏன் எனக்கு சைன் காசு டென் கொடுத்தாங்க, இதனால் என்ன பயன் அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்க. முதல்ல சைன்னா என்ன, காசுனா என்ன, டென்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் இதை படிக்கிறது நம்மளுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். உதாரணமாக ஒரு கோடுன்னு வச்சுக்கலாம். இப்படி ஒரு கோடு இருக்குது, இப்படி ஒரு கோடு இருக்குது, இது மேலே ஒரு கோடுன்னு வச்சுங்க. இது மேலே ஒரு கோடு இருக்குது, இது மேலே இன்னொரு கோடு. உதாரணமாக இந்த கோடு இருக்கு, இதுக்கு மேலே இன்னொரு கோடு இருக்குது. இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, இந்த கோட்டு மேலே இந்த கோடை வைக்கணும். அப்போ இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில ஏதாவது கோணம் உருவாயிருக்குமா அப்படின்னு கேட்டால் கோணம் உருவாயிருக்குமா? இருக்காது. அப்போ இந்த கோணம் இங்கே கோணம்னு சொல்கிறது தீட்டான்னு வச்சுட்டா இங்கே கோணம் தீட்டா இருக்குது 0, இங்கே கோணம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கோடை லைட்டாக மேலே தூக்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ லைட்டாக மேலே தூக்குறேன். அப்போ இந்த கோடு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கு, இங்கேயே தூக்குறேன், இந்த கோடை வெட்டி ஒரு கோணத்தை உருவாக்கிடுச்சு. அப்ப இந்த மேல உள்ள கோடு வந்து இங்க போய் ஒரு கோணத்தை உருவாக்கிடுச்சு. அப்ப பார்த்தாங்க, சரி இதுக்கு உள்ள ஆப்போசிட் சைடு, இதுக்கு உள்ள இந்த பகுதி, இதெல்லாம் என்ன பகுதின்னு பார்க்க முடியுது. இந்த தீட்டாவோட சார்பு தான் இது அப்படின்னு இதுக்கு சைன் பேர் வச்சாங்க. சைன் தீட்டான்னு சொன்னாங்க. தீட்டாவுக்கு எதிர்புறம்ல இந்த பகுதிக்கு என்ன சொன்னாங்க, பேர் வச்சாங்கன்னா சைன் பேர் வச்சாங்க. அதே மாதிரி தீட்டாவுக்கு அடுத்து உள்ள இந்த பக்கத்தை எப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா காஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த சாய்வா வருதுல இந்த கோடு, இந்த ஆங்கில ஏற்படுத்தல இந்த கோணத்தை ஏற்படுத்தல இந்த கோடு, இதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா டேன். இந்த சாய்வுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா டேன் தீட்டான்னு சொன்னாங்க. அப்ப தீட்டாங்கிற ஒரு ப்ரீ இமேஜ், ஒரு இமேஜ், அது வந்து ஒரு ப்ரீ இமேஜ், ஒரு ஃபங்க்ஷன் ஆகி நம்மளுக்கு சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டாங்கிற சார்புகள் கிடைக்குது. அதனால தான் இந்த சைன் காஸ் டேனை முக்கோணவியல் சார்புகள் சொல்லுவாங்க, ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அப்ப இந்த சைனோட விகிதம் எப்படி இருக்கும், இந்த காசோட விகிதம் எப்படி இருக்கும், டேனோட விகிதம் எப்படி இருக்கும்னு பித்தகோரியன் தியரத்தை வச்சு அடிப்படையாக வச்சு கணக்கிட்டாங்க. எப்படின்னா இந்த சைன்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சைன் எப்படி இருக்குன்னா, இது வந்து தீட்டா, இதோட இதுக்கு அதாவது கோணத்துக்கு எதிருள்ள பகுதி சைன். கோணம் எப்படி தான் சொல்லலாம். சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, இப்படி போட்டீங்க தலைகீழ இப்படி இருக்கு. அப்ப தீட்டா இங்க இருந்துச்சுன்னா இது 90 டிகிரினா, இது 90 டிகிரினா இந்த பகுதி தான் சைன். இப்போ இந்த பக்கத்து பகுதி காஸ், இது டேன். அப்படி அந்த போட தெரிஞ்சிருக்கணும். அப்ப தீட்டாவுக்கு ஆப்போசிட்டா உள்ள பகுதி சைனும், அடுத்து உள்ள பகுதி காசனும், இந்த சாய்வை டேன் சொல்லுவாங்க, டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதனால எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னா, இந்த சைனுங்கிறது விகிதம், இந்த சைனுங்கிறது ஒரு விகிதம், அது எப்படி இருக்கும்னா இந்த சைன் தீட்டா ஈக்குவல் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த எதிர்பக்கம், அதாவது இந்த கோணத்துக்கு உள்ள எதிர்பக்கம்
வகுத்தல் இந்த சாய்வை கர்ணம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா கர்ணம்னு சொல்லுவாங்க. இதை கர்ணம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கர்ணம். ஆங்கிலத்தை ஹைபாட்டன்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஆப்போசிட் சைடு சொல்லுவாங்க. இதை அட்ஜசன்ட் சைடு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இது அட்ஜசன்ட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு, இதை ஹைபாட்டன்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் கர்ணம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சைனும் இந்த தூர விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த எதிர்பக்கத்தை, அதாவது இந்த பக்கத்தை இந்த கர்ணத்துக்கு உள்ள விகிதம் தான் இந்த சைன். அதே மாதிரி இந்த காசு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த காசு எப்படி இருக்குன்னா இந்த எதிர்பக்கத்துக்கும் அது அடுத்துள்ள பக்கத்துக்கும் இந்த கர்ணத்துக்கும் உள்ள விகிதம் தான், கர்ணத்துக்கும் உள்ள இந்த டிஃப்ரென்ஸ் தான் என்னது, இந்த டிஃப்ரென்ஸோட இந்த விகிதம் தான் இந்த காசுங்கிறது. இந்த டேனுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆப்போசிட் சைடுக்கும், அதாவது எதிர்பக்கத்துக்கும் இந்த அடுத்துள்ள பக்கத்துக்கும் உள்ள விகிதம் தான் டேனாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சைன் காஸ் டேன் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா ஏற்கனவே பார்த்தோம், சார்புகள் சொல்லுவாங்க. சார்புகள் அப்படின்னா ஒரு ஒரு 1 2 3 4 அப்படின்னு ஒரு செட்டில் ஏங்குற ஒரு செட்டில் இந்த நம்பர்லாம் இருந்துச்சுன்னா அது f(x)ங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் போகும்பொழுது இது எப்படி வரும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இது அப்படியே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போகும்போது இந்த பி செட் எப்படி வருது அப்படின்னா, இது f(1) என்னன்னா 1² it is 1. அப்போ இங்கே 1 ஆகுது. f(2) சேம் 2 போகிறோம், 2² 4. f(3) 3² 9. f(4) 4² 16. அப்போ இந்த பெரிய இமேஜ் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு வெளியே, அதாவது ஃபங்க்ஷனாகி வரும்பொழுது எப்படி வருது அப்படின்னா 4 9 16ங்கிற ஒரு இமேஜாக வருது. இமேஜ், இந்த இமேஜில் தான் இதோட ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த தீட்டாவோட இமேஜ் தான் இந்த சைன் காஸ் டேன் எல்லாமே. இது எதுக்காக அதிகம் பயன்படுத்துனாங்கன்னா, இப்போ எம்ஏஎம் மலை இருக்கு, டேப் வச்சு மேலேருந்து கீழேருந்து அளக்க முடியாது. அப்போ எப்படி பண்ணலாம்? அப்போ இந்த இமய மலையை இதான் மலைன்னு வச்சுக்கிட்டா, இதை என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு ரைட் ஆங்கிளை அதுக்கிட்டு இந்த தூரத்தை கணக்கு பண்ணியோ இல்லை இந்த தீட்டாவை கண்டுபிடிச்சோ எளிமையாக இந்த சைன் டேன் காசுகளை கண்டுபிடிச்சி அதோட உயரத்தை எளிமையாக கணக்கிட முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இது